வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு எப்படி இருக்குது, அதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல சுப கிரகங்களும் முக்கியமான கிரகங்களும் ஒரு சுப நிகழ்ச்சியில் நம்ம வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் அமைப்பு இருந்தா மட்டும்தான் அது நம்ம ஆசைப்பட்டது செயல்படுத்த முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த குரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முறை. இப்ப மேச ராசியில இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு 2024 மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுதுங்க. அப்படி வரும்போது இந்த கடக ராசிக்கு எப்படி இருக்கு, கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா கடகராசிக்கு ஆல்ரெடி அஷ்டம சனிங்கிறது நடந்துட்டு இருக்கு. பட் சனியோட ஆதிக்கம் இருந்தாலுமே கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சரிங்களா, உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போறார். அப்படி வரும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்க போகுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3, 5, 7ஆம் இடத்துல குரு பார்வை வரப்போகுது. இந்த அஷ்டம் சனியில ஒரு கெட்டதுல ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்க போகுது. தொழில்ல உங்களுக்கு ஒரு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டும், ஒரு தொழில நல்ல முன்னேற்றங்களும், ஒரு சொந்த தொழில் ஒரு ஆரம்பிச்சு நம்மளை டெவலப் ஆகாம இருந்திருப்போம். ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள தொழில்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த குரு பயிற்சிங்கிறது கண்டிப்பா இருக்க போகுது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையில ஒரு கஷ்டங்கள் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நல்லது நமக்கு நடக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் பார்வை பார்க்கறதுனால திருமண யோகம், சகோதரர்களோட ஒற்றுமைகளும், திருமண ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தோட தன்மை, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு டைம் இந்த கடகராசிக்கு மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வாய்ப்பு வரப்போகுது. மெயினா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு இடத்துல வந்து தொழில்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா அங்க வந்து ஒரு ஒரு ரொம்ப நாளா அந்த தொழில நம்ம போயிட்டு இருப்போம். ஆனா நமக்கான அங்கீகாரம் இல்லாம இருந்திருக்கும். பட் ஆல்ரெடி அஷ்டம சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட அஷ்டம சனி என்ன பண்ணும், நம்ம நல்லது பண்ணாலும் நமக்கு கெட்டதா வந்து முடியும். நம்மளுடைய யோசனைகளும் செயல்களையும் கற்பனைகளும் தடுக்கும். ஆனா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வரனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தேடி வரும். எப்பவுமே குரு 10ல் குரு வந்தால் தொழில் நாசம்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 10ஆம் இடத்துல குரு வந்தாலே தொழில்ல வந்து தடுக்கங்கள் வரும், நமக்கு செயல்கள் செயல்படுத்த முடியாம போகும். ஆனால் குரு 10ல குரு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பா வரும். ஆனா அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனா என்ன ஒண்ணுன்னா அஷ்டம் சனி கூட நடக்கிறதுனால முழுமையா யாரும் நம்பாதீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி நீங்க போகும்போது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம இப்ப 5ஆம் இடத்தையும் குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க வந்து உங்க ராசிக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்கும். அதாவது ஒரு ஆண் குழந்தையோ இல்லை ஒரு பெண் குழந்தையோ நமக்கு வேணும், ரொம்ப நாள் ஆச்சு, ஐயூ பண்ணோம், டெஸ்ட் டியூப் பண்ணோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அது நமக்கு சக்ஸஸ் ஆகலை, நமக்கு இந்த டைமாவது நமக்கு சக்ஸஸ் ஆகுமா, அது எல்லாமே நீங்க வந்து அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சணாமூர்த்தியோட வழிபாடுகள் நீங்க பண்ணுங்க. அதை பண்ணும்போது கண்டிப்பா இந்த 2024, 25 அடுத்து குரு பயிற்சிக்குள்ளேயாவே உங்க கையில குழந்தை இருக்கும். அது கண்டிப்பா கேரண்டி நான் தரேன். அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்வை பார்க்கறதுனால
உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா? ஆக்சுவலா இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால வந்து பார்த்தா திருமணங்கள் பண்ணக்கூடாது, திருமணங்கள் தடங்கலாகும். நீங்க போய் ஒரு பொண்ணை பார்த்தாலும் பையனை பார்த்தாலும் உங்களுடைய யோகம் மற்றவங்களுக்கு போகும், அது வந்து உங்களுக்கு தடங்களா வந்து மாறும். ஆனா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்துல கலஸ்தரக்காரன் இருக்கிறதுனால உங்களுக்கான ஒரு டைம் ஆஃப் பீரியடு தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில நீங்க எதா இருந்தாலும் துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. பட் என்னன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கனால அகல்கால் விற்காம பார்த்துக்கோங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாம பார்த்துக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா கஷ்டங்கள் கொடுத்தாலும் நல்லது கொடுக்க வேண்டிய ஒரு டைம் தான் இந்த குரு பயிற்சி. அது இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை, தேவையில்லாத பிரச்சனைகள். நான் என்ன சொல்றதுன்னு என்ன கேட்கறது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க முன் கோபத்தினால கணவன் மனைவி கூட பிரிஞ்சிருக்கலாம், டைவர்ஸ் ஆகிருக்கலாம். அது எல்லாருமே இந்த குரு பயிற்சிக்கப்பா ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். பிரிஞ்சு போன சொந்தங்களும் ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமா இருக்கிறதுனால, ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுத்து அதனோட வழிகள் நீங்க போகும்போது நீங்க முழுமையா கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்து தொழில். அப்ப வெளியூர் போகலாமா, இல்ல வெளிநாடு போகலாமா, இல்ல இங்கேயே இருக்கலாமா, இல்ல சொந்த தொழில நம்ம தொழில் பண்ணலாமா, இல்ல இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடம் மாத்தி போகலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்துல நீங்க வெளியூர் பயணங்களான உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களால வந்து ஒரு இடத்துல வந்து தொழில் பண்றதுக்கு விடாது. உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவு கொடுத்துருக்கும், கடன் தொலைகள் கொடுத்துருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவுகளையும் வச்சிருக்கும். இல்ல நம்மளா இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகாம இருந்தாலும் கூட நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போய் அவங்கள வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாயிருக்கும். இடம் மாத்திருப்பீங்க, வீடு மாத்திருப்பீங்க, சொந்த வீட்டுல இருந்த வாடகைக்கு போலாம், இது எல்லாமே உங்களுக்கு தோணிருக்கும். ஆனால் இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசிச்சு நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி வாகன யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உறவு முறையினாலையும், அம்மா அப்பானாலையும், குழந்தைகளாலையும் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அது இல்லாம தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. கல்வியில மாணவர்கள் தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப என்னதான் நம்ம குரு பயிற்சி பலன்கள் ஒரு பொது பலனா நம்ம பார்த்தாலும் தன்னுடைய சுய ஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருக்காரு, இல்ல குரு அந்த நம்மளுடைய ஜாதகத்துல குரு நமக்கு யோகக்காரகனா இல்ல பாவக்காரகனா நம்ம பார்க்கணும். அது உங்களுடைய ஜோதிடத்தை கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. அதே மாதிரி நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் தரேன். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.